Thank you so much. Bad example. Cinema bad example. எவ்வளவு plagiarism இருக்கு. அந்த plagiarism உங்களை போல ஒரு established director பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் நடிச்சவங்க எல்லாமே should feel ashamed. நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்த விடல உங்க இன்டர்வியூ எவ்வளவு பெரிய சார். ஆனந்த விடல சார் அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்லல. அவர் சொல்லிட்டாரு. சார் இது ரொம்ப தப்பு சார். இவெல்லாம் wrong example. வாக் அவுட் பண்ணல நீங்க. பதில் சொல்லாம கடந்து போனீங்கன்னா தப்பு பண்ணது உறுதியாயிடுது சார். உறுதிதாங்க. ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிக்கிறீங்க சார். பதில் சொல்றது அவர்தான் சொல்லிருக்காரு. ஆனந்தவர்கள அவர் வந்து உதவிக்கணும்னா அவர் ஜர்னலிஸ்ட் இல்ல சார். ஒரு பத்திரிகையாளர் இல்ல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த படத்துக்கு அவ்வளவு செலவு பண்ற ப்ரொடியூசர் செலவு பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்டர் பேசி ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லையா? படத்துக்கு அவ்வளவு பாதிப்பு டைரக்டர் பதில் சொல்லணுமா இல்லையா? எந்த ஒரு வெளிநாடு அவரே பதில் சொல்லிருக்காரு. அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. யார் பேர் சார்? நான் சொல்றேன். இந்த கியூ டைம் பிரபுமா சார் பாருங்க, இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தா படத்தை பண்ணாங்க. அது இல்ல இல்ல இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாருங்க ரெண்டும் பேசி முடிச்சு சக்தி சார் எழுதாங்க முடிச்சாச்சு. இப்போ ஜெகன் வரல. நீங்க அதனால பாருங்க இல்ல அதான் ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க ஜெகன் இப்போ ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் இல்லை. நீங்க அதனால பாருங்க அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி, நாங்கள் அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியாக இதுக்கு மட்டும். நீங்க அதுல பதில் சொல்றோம். இப்ப பாருங்க இங்க ஜெகனும் இல்ல டைரக்டரும் இல்ல. நீங்க பாருங்க இல்ல சார், we respect. கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஒரு 5 minutes. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தேன். ஒரு ஆஃபீஸ் பாயை எனக்கு ஈபி ஆக்குனாருங்க முதலாளி. எங்கேயாவது நடக்குமா இது? நான் வந்து பெருசாக படிக்கலை, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா ஒன்று சேர்ப்பாங்கன்ட்டு. எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துலேருந்து மேலே வந்து வருங்கனால என்ன முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன். நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யும்போது. சாரி, நான் நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நான் பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையாக இருக்குது. இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு, நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா, இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு, நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க. அதனால்
என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவர், எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் தான். அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இதில் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துலேருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா, இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம், உடனே மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி, ஆனால் அதை காப்பி அடிக்கலை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னன்ட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷனில் ஈபி இப்போ எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது, கவனமாக இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேலே ஆகுது. இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னால் நீங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி எடுத்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார், படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் கண்டிப்பா 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 இல்லைண்ணே, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது நான் சொன்னேன்னா இது வரைக்கும் எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதுன இப்போ பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் இதை பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் என்ன விசாரிச்சு என்ன பண்ணணும் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெகட்டையும் பேசிட்டு நான் பேசிடுறேன், பேசி முடிவு எடுக்கிறேன். ஆமாங்க, ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு. அந்த பாட்டு 4, 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து ஏற்கனவே சொன்னது தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார். அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் யாரும் மனவருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி. பத்திரிகையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ், எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும். இது எப்படி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீமு இல்லைங்களா?
நீங்கள் அவருக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா? நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் இல்லை சரி, நான் வந்து டைரக்டராக மேட்டர்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமாக தெரியும், இல்லை பல வருஷமாக தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் நான் பெரிய வயசாகி அப்படி பார்க்குறேன். இது என்னென்னா கரெக்டு தான். நீங்கள் உங்கள் கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்ட் கரெக்ட் தானே? இல்லை கரெக்ட் கரெக்டு. சரி கரெக்டு தான். அதுக்கு இல்லை இல்லை கரெக்டுங்க, அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்லை 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 எதுக்கு பாதிப்பு? நீங்களாம் நம்ம ஆள் தானே, நீங்கள் என்ன நம்ம சேச்சி அப்படியெல்லாம் நினைக்கிறது. நம்ம ஆளுக்கு தானேப்பா. சரி ஓகே, உங்க ஒரு இதில் உங்க ஹீட் ஆகுது எல்லாமே டைம் ஹீல் ஓகே தான். எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே. எல்லாம் ஆமாம், தேங்க்யூ. இல்லை அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும், அது நீங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் பார்த்து. ஓகே, தேங்க்யூ.